மரபு நமக்கு தந்திருக்கின்றது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தபோது அவள் என்ன செய்தாள்? துன்பங்களை கண்டு அவள் துவண்டு போகவில்லை. இன்றைக்கு அதுதான் முதல் செய்தி. எனக்கும் நான் வணங்குகிற அன்னை மரியாளுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். எனக்கும் நான் கொடியேற்றி கொண்டாடுகின்ற அன்னை மரியாளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய இடைவெளி இதுதான். துன்பங்கள் வருகின்ற போது நானும் நீங்களும் துவண்டு போகின்றோம். துன்பங்கள் வருகின்ற போது நானும் நீங்களும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றோம். துன்பங்கள் வருகின்ற பொழுது நானும் நீங்களும் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றோம். துன்பங்கள் வருகின்ற போது நானும் நீங்களும் பயந்து முடங்கி போய் வாழ்க்கையை அப்படியே அழித்துக் கொள்ளுகின்றோம். ஆனால் அன்னை மரியாள் துன்பங்கள் வந்தால் துவண்டு போகாமல் நின்றாள். எதிர்நோக்கை விட்டுவிடாமல், நம்பிக்கை இழந்து விடாமல் தொடர்ந்து தன் வாழ்க்கை பயணத்தை அவள் தொடர்ந்தாள். இன்றைக்கு நமக்கு அன்னை மரியாள் தருகிற முதல் பாடம் அதுதான். துன்ப நேரத்திலே அன்னை மரியாள் எந்த விதத்தில் நம்மோடு உடன் இருக்கிறார் என சொன்னால், தன் வாழ்க்கை பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையிலே 1000 துன்பங்கள் வந்தபோது நான் துவண்டு போய் முடங்கி